ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஓடிடியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள் பார்க்க போகிறோம். பார்ட் 2. எந்தெந்த படம் எந்தெந்த ஓடிடியில் இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் படம் த ப்ராசிக்யூட்டர் 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சைனீஸ் படம். இந்த படத்தை டானி ஹேன்ன்றவர் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. நீங்கள் ஐபி மேன் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஹீரோவாக வந்திருப்பார். இவர் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் வந்திருக்கு. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ போலீஸாக இருக்காரு, அதுக்கப்புறம் லாயராக மாறிடுறாரு. ஒரு ஏழை வீட்டு பையன் ட்ரக் கேஸ்லாம் மாட்டிக்கிறான், ஆனால் அவன் மேலே தப்பே கிடையாது. அவனை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். அதே சமயம் கோர்ட் ரூம் சீனும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கோர்ட் ரூம் மூவிஸும் பிடிக்கும், ஆக்ஷன் மூவிஸும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். எங்கேயுமே போர் அடிக்காது. நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் புதுசாகவே இருக்கும். லயன்ஸ்கேட் பிளேல தமிழ் டப்பிங்கில் இருக்கு. IMDb 6.6. நெக்ஸ்ட் படம் பிளைண்ட் ஸ்பாட் 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு தெலுங்கு படம். ராகேஷ் வர்மா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நவீன் சந்திரா இதுல ஹீரோ நடிச்சிருக்காரு. த்ரில்லர் டிராமா ஜானர்ல வந்திருக்கு. ஒரு வீட்டில் ஒரு லேடி செத்து போறாங்க. அப்போ போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. போலீஸ் போய் பார்க்கும்போது அவங்க தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. இது சூசைட் கிடையாது, இது ஒரு மர்டர் அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரு அப்படின்றத ரொம்ப த்ரில்லாவும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடவும் சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரே வீட்டில் நடக்கிற மாதிரியான கதை தான் இது. உங்களுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். பிரைம்ல தமிழ் டப்பிங்கில் இருக்கு. IMDb 6.8. மூணாவது ராணா நாயுடு. இது ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ். கரண் அன்சுமான் அண்ட் சுபர்ன் வர்மா இது டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ராணா தகுபதியும் வெங்கடேஷ் தகுபதியும் நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் கிரைம் டிராமா ஜானர்ல வந்திருக்கு. மொத்தம் 2 சீசன் 18 எபிசோட் இருக்கு. இதுல ராணா பாலிவுட்ல இருக்கிற நிறைய பேருக்கு செக்யூரிட்டியா இருக்காரு. எந்த பிரச்சனையுமே வராம சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு வராரு. ஆனா இவரோட அப்பா வெங்கடேஷ் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இவர் லைஃப்ல நிறைய பிரச்சனை வருது. அது எப்படி இவர் சமாளிச்சாரு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப ஆக்ஷனாவே சொல்லியிருப்பாங்க. இந்த சீரீஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், சின்ன பசங்க பார்க்க வேணாம். இதுல நிறைய அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்கு அண்ட் டயலாக்ஸும் மோசமாவே இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. IMDb 7. ஃபோர்த்து சுபம் 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு தெலுங்கு படம். பிரவீன் கண்ட்ரெகுலா டைரக்ட் பண்ணியிருக்காரு. சமந்தா இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாரர் காமெடி ஜானர்ல வந்திருக்கு. இதோட கதை என்னன்னா, ஒரு ஊர்ல புதுசா கல்யாணம் ஆகிற பொண்ணுங்க கரெக்டா நைட்டு 9 மணிக்கு பேயா மாறுறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத ரொம்ப ஃபன்னாவும் அதே சமயம் த்ரில்லாவும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு காமெடியான ஒரு ஹாரர் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். போர் அடிக்காது. ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. IMDb 7.9. லாஸ்டா பார்க்க போற படம் கேசரி சாப்டர் 2 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஹிந்தி படம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல. கரண் சிங் தியாகி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அக்ஷய் குமாரும் மாதவனும் இதுல நடிச்சிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் டிராமா ஜானர்ல வந்திருக்கு. நம்ம இந்தியால ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு இடத்துல பலாயிரம் பேர் செத்து போனாங்க. அது பேஸ் பண்ணி ரியலா நடந்த ஒரு கேஸை வச்சு எடுத்த படம் தான் இது. ஸோ உங்களுக்கு ஒரு கோர்ட் ரூம் டிராமா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்லைனாலும் ஹிந்தியில சப்டைட்டிலோட பார்த்தாலும் இந்த படம் நல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. IMDb 8.2. இந்த 5ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.